நம்மள பத்தி எதுக்கு பேசுறோம்? நம்ம பசங்களை பத்தி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கழுவி ஊற்ற போகிறோம். எல்லா பசங்களோட ஹிஸ்ட்ரி வெளியில் வரும். நாங்கள் 90s கிட்ஸ்னால எங்கள் பசங்களுக்கே நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கோம். இதே முரளி கூட 5 வருஷத்தை முடிச்சிட்டாரு. எனக்கு தான் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, ரொம்ப சேடா முடிஞ்சு போச்சு மச்சி. 96 ஸ்டோரி மாதிரி எப்பயும் போல இந்த கண்மணி அன்போடு அந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் எழுதி அதுக்கப்புறம் மானே தேனே பொன்மானேன்னு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ்லாம் ஃபிட் பண்ணி, ஆனா அதுக்கப்புறம் வந்து குடுக்கறதுக்கு தான் பயம். டைரியும் இருக்காது. இதுல இன்னொரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னது, லவ் லெட்டர் எழுதுவான், ஓகேவா, தான் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுத மாட்டான், வேற ஒருத்தர் எழுத வச்சு அது வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, பேர் எழுதாம கொடுப்பாங்க. நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. நீ பண்ணிருக்கியா? யார் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன இழுக்க கூடாது அதுல எதுலயுமே. சரி சரி, உனக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தா சொல்ல. எனக்கு ஸ்டோரினா சாமுவோட தான். ஆமால, நீ லவ் மேரேஜ்ல? ஆமாடா, செம்ம. இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிடுவோம் லவ் ஸ்டோரி. எப்படின்னா, என் கசின் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அவ, ஓகேவா. ஃபர்ஸ்ட் கால்ல தான் நாங்க பேசிட்டு இருப்போம், ஓகேவா. என் சிஸ்டர் அவகிட்ட பேசிட்டு இருப்பேன். அவகிட்ட பேசிட்டு நான் சொல்லுவேன், உன் ஃப்ரெண்டு கிட்ட போன் கொடு அப்படின்னு. என் சிஸ்டர் மேரேஜ் டைப்ல வந்தான். வரும்போது சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தப்ப, வரும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த அந்த வாழை மரம் எல்லாம் கட்டுவாங்க கல்யாணத்துல, அந்த மரம் பழுத்துருச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறது. அப்புறமேட்டுக்கு பேசிட்டே இருந்தோம். அப்ப ஈவினிங் டைத்துல கிளம்பி போனாலா ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அது ஃபீல் ஆயிட்டு அதுக்கு எப்படியே நம்பரை வாங்கி பேசிட்டேன். பேசின உடனே சீக்கிரமா ஒத்துக்கவே இல்லை. December 18 தான் அக்செப்ட் பண்ணா. ஆமா பச்சி, நாங்க மேரேஜ் அனிவர்சரி விட வந்து பாத்தீங்கன்னா December 18 தான் எப்பயுமே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ சாமுக்காக. அடேங்க அப்பா, அண்ணி என்னோடதால ஒரே ஸ்டோரி தான் முடிஞ்சது. எவ்வளவுதானா இருக்கு, அதெல்லாம் ஆன் கேமரால சொல்ல முடியாது. இல்லடா, நீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு அண்ணியோட ரியாக்ஷன்? அதெல்லாம் சொல்லல. ப்ரப்போஸ் பண்ணும்போது எதுவும் இல்ல, நான் எதுவும் சொல்லவே இல்ல. இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு எதுவும் சொல்லாம அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்ல எதுவும் சொல்லவே, அந்த ஆவுன்னு சொல்ல, எஸ்ன்னு சொல்ல, நோன்னு சொல்ல, இல்ல அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னா நம்ம விடுவோமா? ஆமா, மறுபடியும் போயிட்டு நீ வந்து இப்படி பண்ணிருப்பல. நான் ஒரு படத்துல பார்த்தேன், நீ அதை லவ் பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா December 18 நான் சொன்னது இல்ல, அவ என்ன லவ் அக்செப்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் போய் அவ செலிப்ரேஷன் பண்ற பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இல்ல December 18 இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போயிடுவேன். போயிட்டு மீட் பண்ணிட்டு எப்படி நம்ம எனக்கு ஸ்டோரி சொன்னா ரொம்ப பெருசா போயிருந்தா. சூர்யா மாதிரியா? வாரணமாயிரம் சூரியன் சொன்னது எனக்கு நம்ம லவ் இது வந்து ஞாபகம். சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யார பத்தி சொல்ல வரேன்னு. சரி, அவன் வந்து என்ன தெரியுமா, அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேன் மறக்கறான்டா, ரொம்ப நேரமா லவ் டேக்க போகுதுன்னு. இல்ல ஆமா, என்ன மத்தவங்கள பத்தி பேசியாச்சு, ஓகே, என்ன பத்தியும் பேசியாச்சு, அவனை பத்தி பேசிதானே ஆகணும். சரி பேசி, ஏன்னா எல்லாருமே நம்ம பசங்கள அத்தனை இது பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன தவிர. தேங்க்யூ. அவன் என்ன பண்ண நமக்கு, நம்ம அந்த பொண்ணு பேரு உனக்கு தெரியும் யாருன்னு, ஓகேவா. அவன் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தான், ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். அது ஆஃப்டர் 12th அப்புறம் இங்க இருந்து கிளம்பி அவங்க இருக்காங்க. நம்ம ஆளுக்கு பாக்கணும்னு ஆசை. இத்தனை வருஷம் நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு சடன்லி விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாடா. அந்த டைம்ல எல்லாத்துக்கும் சரியா மொபைல் இருக்காது. 2000 அந்த டைம்ல 80 டைம்ல தானே. நேத்து நடந்ததே ஞாபகம் இருக்காது உனக்கு. விடுறான் பையன் வந்து அந்த பொண்ணு பாக்கிறது இங்கிட்டு கிளம்பிட்டான். சரி, என் ஃப்ரெண்ட் அங்க வந்து இருந்தான். சரியா, நான் சொன்னேன் இது மாதிரி நம்ம பையன் ஒருத்தர் வரான், அவன் கொஞ்சம் பாத்து போடான், அவன் ஏதோ ஒரு காலேஜ் சொல்றான், அந்த காலேஜ்ல போய் கூப்பிட்டு போடா அப்படின்னு. அவன் சரி மச்சி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு இங்கிருந்து போனான்டா. 2 பேரும் எப்படியே தேடி பிடிச்சி அந்த காலேஜுக்குள்ள போயிட்டாங்க. போய் ஏதோ கார்டு கிட்ட சொல்லி பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்தது. வந்து லைட்டா பேசிட்டு வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான் பேசிட்டேன்டா. வந்தா நான் போயிருச்சு. அது 5 நிமிஷம் இவனுக்கு சந்தோஷம். இங்க இருந்து மெடக்கெட்டு வரத்தை செலவு பண்ணி இவ்வளவு தூரம் போயிருக்கான். 3 நாள் டிராவல் பண்ணி போயிருக்கான். வெறும் 5 நிமிஷம் டைம் கொடுத்து போயிட்டான். என் ஃப்ரெண்ட் எங்க சொல்றான், என்னடா அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இது இல்லாம வெறும் 5 நிமிஷத்துல. ஆனா அவன் ஹாப்பி, நம்மளால ஹாப்பி. 5 நிமிஷமாவது பார்த்தாலே அப்படின்னு ஹாப்பி பண்ணாச்சு. இல்ல, நம்ம அண்ணாச்சி ஹாப்பி. ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. யார் சொல்றதுன்னு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியுது, ஆடியன்ஸ்க்கு தெரிய வேணாம். குடும்பத்துல குழப்பமாயிரும். சரி, ஒரே இடத்துல இருந்து பேசுறோம், கேமராமேன் வேற ரொம்ப லாங்கா போய்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். வேற ஸ்டோரி போமா?
வேற இடத்துல. ஓகே ஓகே ஆமா. சோ நம்ம அடுத்த ஸ்பாட் போய் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உன்னோட ரோசாக்கள் எடுத்துக்கோ. இந்த இலை இது வேற காட்டி எனக்கு கடுப்பேத்துறாடி. வா யாருக்காவது கொடுத்து வச்சிடுறவா. தைரியம் இருக்கா? என்னென்னமோ பண்ண வைக்கிறாயா இவன். என்னடா கருப்பை. ஏன்னா இப்ப நம்ம சொல்ல போற ஸ்டோரிக்கு இதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது மச்சி. அப்படியா? அதனால தான் இதை சொல்றேன். ஐயோ கண்ட கர்மா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு பையன். சரியா? இது வந்து அந்த பொண்ணு. இந்த பொண்ணு பாட்டுக்கு கம்முன்னு இருந்திருக்கு. சரியா? நம்ம பையன் வந்து அவனும் கம்முன்னு தான் இருந்திருக்கான். அப்ப கம்முன்னு இருந்தா சொல்றது கேள்றான். சரியா? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு எந்த ஒரு இவனுக்கு அந்த பொண்ணு மேல இல்ல, அந்த பொண்ணுக்கு இவன் மேல எதுவுமே இல்ல. சரியா? சரி. நாம கம்முன்னு இருப்போமா? சும்மா அந்த பொண்ணு யதார்த்தமா திரும்பும்போது எப்படியே லைட்டா எப்படி பாக்குறது அது மாதிரி அந்த பொண்ணு சும்மா நார்மலா தான் பாத்துருக்கு. நம்ம பசங்கிட்ட நாம எப்படி அடிச்சு விட்டோம் அப்படின்னா, மச்சான் அந்த பொண்ணு உன்னதாண்டா பாக்குது, உன்னதாண்டா பாக்குதுன்னு சொல்லி உசு பேத்துண்டா. அப்ப பாக்கும் போதெல்லாம் நாம அந்த பொண்ணுவே பாத்துட்டு இருப்போம். டேய் பாக்குது, பாரு அப்படின்னு. அவன் என்ன பண்ணானா, அவனும் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல ரொம்ப நாள் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான்டா. ஒரு டயத்துல அவன் செம்ம கடுப்பாயிட்டான். கடுப்பாயி இவன் அந்த பையன் இப்படி போய் அந்த பொண்ணு கிட்ட லவ் யூ சொல்லிட்டான்டா. அதுக்கப்புறம் லவ் யூ சொன்ன வாட்டி அந்த பொண்ணு, எனக்கு இந்த ஸ்டோரி தெரியாது. தெரியாதா? சரி, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல, போயிடுச்சு. நம்மளால வீடுல மறுபடி போய் இங்க பாரு, நீ லவ் பண்ணா என்ன மட்டும்தான் பண்ணணும், இல்ல அப்படின்னா வேற யாருமே லவ் பண்றதுக்கு இல்ல. 2 பேருக்கு சம்பந்தமே இல்லாம லவ் மாதிரி தெரியலையே இது வந்து. இல்ல பையன் கம்மன் தானே இருந்தான். நம்ம பசங்க தானே, நம்ம 2-3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு தெரியல பாவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இப்போ வரல இந்த பொண்ணு பேர் சொன்னானா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் வச்சிருப்பான். அந்த நம்பால எங்க இருக்கிறான், இவ்வளவு தூரத்துல. இந்த பொண்ணு இங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் குழந்தை பிறந்துருச்சு. இருந்தாலும் நம்பாலு இத பத்தி எல்லாம் ஃபுல்லா அப்டேட் வச்சிருக்கான்டா. இப்ப கால் பண்ண நீ வச்ச என்ன வைக்காட்டி என்ன தெரியல, கம்முன்னு இந்த லவ்ல இது சொல்லும் போது எப்படி எது ஞாபகம் தெரியுமா, இந்த கவுண்டமணி படத்துல இந்த கவுண்டமணியோட பொண்டாட்டி வந்து வயசுக்கு வராம இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பால் பட்டு அடிபட்டுரும்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. மாமா ஹாப்பியா இருவேன், நான் வயசுக்கு வந்துட்டேன், இனி வயசுக்கு வந்தா என்ன விளையாட்டி என்ன, நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன், இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன சம. அது இல்ல நம்மளோட இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது, இந்த பூ ஸ்டோரி நம்ம ஆளு இது பேரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம், அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம ஸ்டோரி வந்து நல்லா இருக்கா இல்ல மொக்கையா இருக்காது. எடிட்டர் கையில இருக்குது, ஒழுங்கா மட்டும் சொல்லல. ஏன்னா இவங்க 2 பேருமே எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்ட இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து டேய் ஆமா இவரு வந்து உனக்கு ஒண்ணு இருக்குதா இருடி ஒண்ணு இல்ல, நீ இங்கதான் இருக்கிற இல்ல, அவன் நீ ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. இவரு வந்து வீடியோல எல்லாம் பேசிடுவாராம், ஆனா பேரு மட்டும் போடக்கூடாது இவருக்கு. எந்த வீடியோன்னு உங்களுக்கு கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா சரி சொல்லு, இது இந்த இவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வச்சிடலாம். இப்போ நான் சொல்ல போற 2 ஸ்டோரி இருக்குல்ல, இது வரைக்கும் சொன்ன ஸ்டோரியில இது வந்து வேற லெவல்ல இருக்கும் மச்சி. அப்படியா? டேய் உட்காந்துட்டு பேசுடா, இது வேற மைக்கு எப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த மைக்கை அட்லீஸ்ட் கழட்டியாச்சு வை. சொல்லு. எவ்வளவு நேரம் உட்காருது? ஃப்ரெண்ட்ஸ் கவனமா கேளுங்க. நம்ம கிளாஸ்ல ஒருத்தர் பயங்கரமான இருந்திருக்கான் மச்சி, தில்லுக்கு தொட்டு லவ் பண்ணிருக்கான். சரியா? அவன் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது 12ஆம் கிளாஸ் தெரியுமே அவன் அவனு 12ஆம் கிளாஸ் பொண்ணுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அவன்கிட்ட கேட்டா, ஏன்டா டே நம்ம 9th கிளாஸ் படிக்கிறோம், அவ்வளவு பெரிய பொண்ணை லவ் பண்ணுமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா, எப்பயுமே வாழ்க்கையில பெருசா எய்ம் பண்ணுடா. அவன் இருப்பான் 4.5 அடி, அவன் நம்பாலு பிள்ளையா இருப்பான்ல, அந்த பொண்ணு வந்து 5.5 அடி இருக்கும். இவன் வந்து ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டான். அது எப்படி தெரியுமா, மார்னிங் டைம்ல வந்து பிரேயர் நடக்கும்ல அசம்பிளில, சோ அப்ப வந்து அந்த பொண்ணு பக்கத்துலயே நின்னுக்கிட்டு இந்த பையன் சொல்லிருக்கான். ஆனா வந்து அதுல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னது என்ன தெரியுமா, சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படி அந்த பையனுக்கு வந்து பெரிய பொண்ணா வந்து பிடிக்குமோ, அதே மாதிரிதான் நம்ம தலைவருக்கு வந்து ஆண்டியை மட்டும் தான் பிடிக்கும். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நினைச்சேன் இவன் ஏதாவது சொல்லுவானு. இரு சொல்லு. கம்முன்னு வந்து உசுப்பேத்தி விட்டீல்ல. சோ ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணப்போ
அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்திருக்குது. நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டு இல்லடா அந்த பையன் 4 அடி அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கலாய்ச்சி விட்டுருச்சு. என்ன சொல்லியிருக்குன்னா, தம்பி என்ன சொல்லிருப்பான்னு கண்டிப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. கேளுடா. என்னடா அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிறா, தம்பி நீ இன்னும் வளரணும் தம்பி, நீ முதல்ல போய் காம்ப்ளான் குடிச்சு வளர்ந்துட்டு வா, அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிரு கலாய்ச்சி விட்டுருச்சு. அன்னையில இருந்து நம்ம பையன் வாயை திறக்கலையே, அமைதி ஆயிட்டான். அவன் வந்து எப்படி சொல்றது, எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தை வர மாட்டேங்குது, இந்த சதுமால போயிட்டான், கோமால போயிட்டான். இந்த மாதிரி சதுமான அதிர்ச்சியில போயிட்டான். ஆமா, நம்ம ஆடியன்ஸ் வேற நம்மள கிளிக்க போறாடுங்க. ஏன்னா தமிழ் தெரியாத வீடியோ எல்லாம் பண்றீங்க, கத்துக்கிறோம். நம்ம கிளாஸ் சொல்லுங்க, மறந்துட்டேன். என்னது சரி நீயே சொல்லு. நம்ம இல்ல நான் ஞாபகம் வந்துருச்சு. நீ சொன்ன இல்ல சின்ன 9th படிக்கும்போது 12th இப்ப இந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட சீனியரா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க ஜாலியா இருக்காங்க. பட் ஏன்னா நம்மளால அப்பவே பண்ணி இருக்கிறோம் அது. ஆமா, இப்போ வந்து அது ட்ரெண்டிங் அட்வான்ஸா எடுத்துருக்காங்க. நம்ம கமல் சார் வந்து எப்பயுமே அட்வான்ஸா படம் எடுப்பார்ல, அந்த ஜெனரேஷனுக்கு வந்து இப்போ ஒரு படம் எடுத்தா ரொம்ப அட்வான்ஸா எடுத்துருப்பாரு. அந்த மாதிரி இப்பெல்லாம் பெரிய பையன் சின்ன பையன் பெரிய பொண்ணு 2K கிட்ஸ்க்கு வருவோம். ஏன்டா படிப்படியா அங்கதான் வரும். இப்ப நம்ம அடுத்தது சோ இப்ப என்னன்னா, நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு குண்டு பையன் இருந்தான், ஞாபகம் இருக்கா? ஐயோ அவன் ஓவரா சென்டி ஆயிடுச்சாடா. கேளு, அந்த குண்டு பையன் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவனை மாதிரி ஒரு தெல்லவரி அவனும் இருக்க மாட்டான். அன்பானவன், பண்பானவன், சரியா 4 பேர் மதிக்கத்தக்கவன், இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி ஒரு நல்லவன் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வாழ்ந்திருக்கான் மச்சி. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸே வந்து அவனை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கடா, அவனை மாதிரி நீங்க இருங்கடான்னு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஆனா அந்த சொன்ன உடனே சொல்லிட்டேன், அந்த நாய் வேற லெவல் சம்பவம் எல்லாம் பண்ணுவான். எப்படி தெரியும், அவன் தெரியும் எவ்வளவு பேரு கேடி பையன். எல்லா பொண்ணுங்களையும் சிஸ்டர் சிஸ்டர்னு பேசுவா, அதுக்கப்புறம் சிஸ்டர்னு சொல்லியே ப்ரொபோஸ் பண்ணுவா. Rose means beauty. Beauty means Nandi. அதனாலதான் வந்து பாத்தீங்க கேடி பையன் இல்ல, அதுல இன்னொரு ஆள் இருக்குல்ல, அவனுக்கு நாய் முடிச்சவைக்கு. ஆனா அதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமாடா, இப்போ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசியே கவர் பண்ணுவா வச்சு. அவன் நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். சொல்றதுடா, இப்ப அவனை பத்தி அப்டேட் வாங்குறது ஒரு பொண்ணு இருக்கா, லாஸ்ட் டைம் கூட கால் பண்ணிச்சேன். ஆமா பண்ணி என்ன கேடுச்சு, அந்த அன்பானவர் பண்பானவர் எப்படி இருக்காருன்னு அப்டேட் வாங்குறாங்க. அந்த நாய் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு எங்கிட்ட கால் பண்ணி நீங்க போய் கேக் வாங்கிட்டு போய் கட் பண்ணிட்டு வாங்க. ஆமா, கேட்டா நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்ல அப்படிமாட்டா, இருக்கிறதுல அதுதான் சம்ம இதா காண்டா. சரி பார்க்க போனா மிகப்பெரிய ஆன்டி வேரியர் அவன் தான். ஆமா காம கொடுறேன். சரி உன்னோட ஏதாவது சொல்லு. உன்னோட என்னோட ஸ்டோரி நான் சொன்னேன், உன்னோட